அதாவது போன டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து இருந்த ஒரு ஆட்சியை வந்து கழுவி ஊற்றிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட ஆட்சி சரியில்லை அது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த டிசம்பர் வந்து அப்படியே தலைகீழ். டிபி எல்லாமே வந்து அவங்க தான் இருக்காங்க, ஒரே அயன் லேடி, அவங்கள மாதிரி இல்லை, அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து என்ன காரணம்? அதாவது அந்த ஒரு இமேஜ் வந்து மாறினதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலாக இறந்துட்டாங்கிறப்ப அவங்க மேலே ஒரு இரங்கல் இருக்கும். ஐயோ இறந்துட்டாங்களே அவங்கன்னு சொல்லிட்டு. அவங்க பண்ண நிறையா கெட்டது இருந்தாலும் சில நன்மைகள்னு எப்படியா இருந்தாலும் யோசிப்பாங்க. அம்மா உணவகம் இருக்குது, இது மாதிரி சில விஷயம் இருக்கும். சில நல்ல விஷயத்தை நினச்சி கூட நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற ரீச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நல்லவங்க, அவங்க கூட இந்த உறவுகள் நண்பர்கள் தான் வந்து சரியில்லை, அவங்க தான் இவங்க லீட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதுவும் இருக்கலாம். நல்ல நட்பு இல்லைன்னா அவங்களோட மரணம் எப்படி இருக்குங்கிறது இவங்க ஒரு எடுத்துக்காட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னால் அவ்வளோ யோசிக்க முடியல. பிகாஸ் எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா பிகாஸ் நான் வந்து நான் டெய்லி என் வேலையை பார்க்குறேன், வெளியில் வரேன். அண்ட் எனக்கு ஒரு ரொம்ப நார்மல் லைஃப் தான் இருக்குது. அதுக்கு மேலே நான் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா டிவியில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போது ஜெயலலிதா இறந்ததுக்கு கூட அவங்க இறந்ததுன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணி இது பண்ணது டிவி மட்டும்தான். அந்த மீடியா சென்ட்ரிக் சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கு மேலே எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. ஒரு லேடி அப்படின்ற ஒரு கர்ட்டசி ப்ளஸ் ரெண்டாவது அந்த அம்மா உண்மையாகவே செஞ்ச விஷயங்களில் வந்து மக்களுக்கு இப்போ தான் உணர்றாங்க. அதுதான் நடக்கிறது, அதுதான் அந்த சேஞ்ச். இருக்கும்போது தெரியல, இல்லை அதுக்கப்புறம் அருமை தெரியுது. அதுதான் நடந்தது. யாரும் வந்துட்டு இருக்கும்போது கண்டுக்கவே இல்லை அவங்கள. அண்ட் அவங்க போனதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க, சரி அவங்க இது செஞ்சாங்க அதை செஞ்சாங்க அப்படின்ட்டு. இப்போ எல்லாருக்கும் தெரியுது அவங்க செஞ்சது என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு கர்ட்டசி அண்ட் ப்ளஸ் இப்போது ஒருத்தராக தெரிஞ்சுக்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஜென்ரலாக வந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்களா அவங்களோட கெட்டது எல்லாமே மறைஞ்சிரும். ஸோ இன்ஃபேக்ட் அவங்க நல்லா நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ இருக்க தமிழோட ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதான் ரீசன் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க கெட்டதை எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் மறைஞ்சிரும், நல்லது மட்டும்தான் வரும். ஓகே. ஸோ அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் நல்லா காமன் பப்ளிக்கும் நல்லா ரீச் ஆகிருக்கு. ஓகே. அதான் எப்பவுமே சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் வந்து ஒன்றே உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பற்றி அவங்களோட நல்ல விஷயம் எதுவுமே வெளியே வராது. அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் தான் மொத்தமாக எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க செத்துட்டாங்க, அவங்க அதுக்கு மேலே இல்லைன்னும் போது தான் இதுக்கு மேலே அவங்கள நம்ம நெகட்டிவாக சொல்லி எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னும் போது அவங்கள பற்றி பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அப்படி தான் இப்போ அவங்க இறந்ததுனால அவங்கள பற்றி பாசிட்டிவ் ஃபுல்லாக நம்ம மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா பாசிட்டிவாக தான் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இருக்கிறப்ப நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். பட் இறந்துட்டாங்க அப்படின்னாலே இது வந்து பொலிட்டிஷியன்ஸோட இது என்னென்னா இறந்ததுக்கப்புறம் அவங்க நல்ல விதமாக பார்க்குறது தான் இந்த அட்மாஸ்பியர். இதுதான் எல்லாமே நடக்கும். இதுதான் என்னோட இல்லை, அந்த சேஞ்சில் ஒன்றுமே இல்லை. அவங்க தான் அயன் லேடினா அவங்க தான். அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இது வரைக்கும் வந்ததாகவும் இல்லை, கேட்டதாகவும் இல்லை. தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், அவங்க தான் வந்து சீஃப் மினிஸ்டராக இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் எதுவுமே நான் பார்த்த மாதிரி இல்லை. பொதுச் செயலாளராக வந்து அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க, சசிகலா தான் வரணும்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு? நோ, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அரசியலை பற்றி எனக்கு அவங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியல, அவ்வளோதான். அவங்க ஜே இருந்த இடத்துல வந்து சசிகலா வரதுன்றதே வந்து ஃபஸ்ட்டு எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அண்ட் இவங்க வந்து கூட இருந்தாங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு எல்லாரும் தெரியும் அப்படின்றத நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போது ஓபிஎஸ் தான் கூட இருக்கார். ஸோ லைக்வைஸ் அதர் மினிஸ்டர்ஸ் ஆல்சோ தே ஆர் ஆல்வேஸ் வித் ஜே. ஸோ அவங்களுக்குலாம் தெரியாத அந்த அரசியல் தந்திரம் எல்லாமே வந்து இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு எங்களால் ஒத்துக்க முடியல. இது டேரெக்டாக என்ன சொல்கிறது, அவங்க இது வரைக்கும் அரசியலாக கிடையாது, அவங்க நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க. அவங்க இதை விட்டு வேலைக்கு அரசியல், ஒரு நல்ல அரசியல் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு வந்து அவங்க ஒரு ஹெல்ப்பாக இருந்தாங்கன்னா மட்டுமே போதுமானதாக இருக்கும். எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி சசிகலா வாஸ் லூட்டினன்ட் வந்து ஓ பன்னீர்செல்வம் அப்படின்வாங்க. பட் சசிகலா வாஸ் அ வெரி டீப் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெயலலிதா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ் ஓகே சசிகலா கூட இருந்தால் எஸ். அண்ட் செகண்ட் வியூ என்னென்னா என் வியூவும் சொல்கிறேன், ஏன்னா ஓகே மிக்சட் வியூஸ் இருக்கும். ஓகே. ஸோ மிக்சட் வியூஸ் அண்ட் செகண்ட் வியூ என்னென்னா சசிகலா வந்து ஷீ வாஸ் த ரீசன் வை ஜெயலலிதா டைடுன்னு கூட சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ வாட் அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. பட் மீடியா சொல்கிறதா நான் கேட்க முடியும், ஏன்னா அதில் வர்றது தான் நானும் சொல்ல முடியும். ஓகே. ஸோ அவ்வளோதான், that's it. எல்லாம் சின்னம்மாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்தாலும் நம்மளுக்கு வந்து இது நல்லா செய்வாங்கன்னா சொல்ல முடியாது. அது எல்லோரும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அம்மா இல்லை, அம்மான்ற பேருக்கு தான் டிஎம்டிகே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. ஆக்சுவலாக அந்த அம்மா பேர் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் சின்னம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அந்த பேருக்கு அது அம்மா இருக்கனால தான் பேர் எவ்வளோ பெரிய கட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜெயலலிதா எடுத்த எல்லா மூவ்ஸ்க்கும் பின்னாடி அவங்க இருந்தாங்கன்ற மாதிரி தான்
தெரிஞ்சு பிஹைண்ட் த சீன் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அது ஆக்சுவலாக தெரியும். பட் ஆனால் இப்போ வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க மோர் ஃபோக்கஸில் இருக்கிறதால எல்லாராலையும் அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் அப்போலேருந்து அவங்க எடுத்திருக்க டிசிஷன்ஸ் பிளான்லாம் அவங்க இருந்திருப்பாங்கன்றத எனக்கு தோணுது. அது வரணுன்றது வந்து நமக்கு யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, மக்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். ஓகே, இப்போ வந்து அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா அவங்களோட பார்ட்டியில் இல்லை வேறு பார்ட்டியில் யாராக இருக்க முடியும்? பர்ஸ்பெக்டிவில் ஸ்டாலின் நல்லா பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஆனால் ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கார், இன்னொரு 4 years ஆகும். ஸோ என்னோட சாய்ஸ் வந்து ஸ்டாலின் தான். வேறு ஆப்ஷனே கிடையாது, ஆல்டர்னேட்டே கிடையாது. இனிமேல் ஜெயலலிதாவே வரணும், இல்லை எம்ஜிஆர் வரணும். கண்டிப்பாக இவங்க 2 பேர் இல்லைன்னா நம்ம காமராஜர் மட்டும்தான். தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறதுன்னு பார்த்தா என் மைண்டில் ஃபஸ்ட்டு வரது காமராஜர் மட்டும்தான். ஸ்டாலின், முக ஸ்டாலின் அவர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி அவர் திருமாவளவன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவருக்கு இமேஜ் நல்லா இருக்குது. இதுக்கு மேலே அந்த பிளேஸ் யார் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அதுக்கு காலம் தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ எம்ஜிஆர் சாகும் போது பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு அம்மா வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. அது எப்படி தானாக நடந்ததோ அந்தமாரி எப்படி தானாக நடக்குதுன்றது நமக்கு நடக்கும் போது தான் தெரியும். அவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிறதுக்கு ஏடிஎம்கேக்கு சசிகலா பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ரூல் பண்ண முடியுமா, இந்த பீப்புள்ஸை ரூல் பண்ண முடியுமா, சிஎம்மாக உட்காந்து ரூல் பண்ண முடியுமான்றது கண்டிப்பாக டிஃபிகல்ட். மேபி அவங்க வந்து எம்எல்ஏ எம்பி இவங்கள ரூல் பண்ண வாய்ப்பு இருக்குது மேபி. பட் வந்து ஒரு எஜுகேட்டட் பீப்புள் ஒரு சிஎம்மாக உட்காந்தா மேபி ஒரு டர்னிங் பாயிண்ட் பார்க்கலாம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாது, வேர்ல்டுலேயே கிடையாது. பொலிட்டிக்கல் சீன் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீனில் வந்து டிஎம்கேன்றது ஒரு பெரிய கட்சி, மிகப்பெரிய கட்சி. அதை வந்து இப்போ கரெக்டாக அப்போஸ் பண்ணுறதுக்கு யாரால முடியும்? எந்த கட்சியாலும்? சின்னம்மா வந்திருக்காங்களே, சின்னம்மா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏடிஎம்கேவா டிஎம்கேவாங்கிறப்ப இப்போதைக்கு டிஎம்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, அவங்களுக்கு ஆப்போசிட் யார் வருவான்னு தெரில. ஏன்னா பெரிய சப்போர்ட்டாக நினச்ச விஜயகாந்த் கூட இப்போ வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி போயிடுச்சு. இப்போதைக்கு எல்லாமே எங்களுக்கு கொஷின் மார்க் தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ஆகட்டும், செக்யூரிட்டி ஆகட்டும், எல்லாமே கொஷின் மார்க் தான். ஓகே, கண்டிப்பாக கேப்டன் தான் வருவார். அவர் வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் போன ஆட்சியில் வந்து எதிர்கட்சியாக இருந்தார்ல, ஒரு எதிர்கட்சியாக ஓரளவுக்கு இருக்காருன்னா இப்போ இது கொஞ்சம் கம்மியாகும் போது நெக்ஸ்ட் அவர் தானே வர முடியும். மேபி அவர் வரலாம், இல்லைனா ஏடிஎம்கேவே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம். இப்போ வரைக்கும் என் நாலேஜில் இது பண்ணோன்னா ஏடிஎம்கே மட்டும்தான். ஏன்னா இப்போ ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டார், அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாருன்னு தெரியல. அது பக்கத்தில் சசிகலா வேறு இருக்காங்க. மேபி பவர்ஃபுல், ஆப்வியஸ்லி இன்னும் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் இன்னும் 4 வருஷம் இருக்குது. 4 வருஷத்தில் என்ன அவுட்கம் வருது அதுக்கு தகுந்த மாதிரி தான் தெரியும். ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஏடிஎம்கே பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரையும் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க ப்ராப்பரான ஒரு சக்ஸஸரை வந்து விட்டுட்டு போனாங்கன்றது சொல்ல முடியாது. மேபி அதர் பார்ட்டிஸில் வேணால் இன்கேஸ் பிஜேபி வந்து ஒருவேளை மோடி ரஜினிகாந்த் அந்த மாதிரி யாராச்சும் வேணால் இறக்குனா ட்ரை பண்ணலாம். விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும்லாம் அந்தளவுக்கு கோப்பே கிடையாது. பட்டாளி மக்கள் மேபி விஜயகாந்துக்கு மேலே இருந்த நம்பிக்கை நிறைய குறைஞ்சிருச்சு இன்றைக்கி மக்கள்கிட்ட. ஏன்னா வந்து அவர் என்னவா கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து அவர் ஒரு கட்சியாக மாறுறாரு, கரெக்டாக ப்ராப்பராக பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வந்துருச்சு. பட் அவர் மேலே நம்பிக்கை அவரே இழந்துட்டார் அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறது பிஜேபி தான் இருக்கணும். நம்ம இந்தியாவில் இருக்கும், இந்து, அதுக்காக அதனால் சூப்பர்.